கொரியன் ஃப்ளஃபி எக் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கேரட்டு, 2 முட்டை, பச்சை மிளகா, மிளகு, உப்பு, தண்ணி. இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சாச்சு. அடுத்தது 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முட்டை கலக்கி வச்சிடலாம். இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு போடணும். அதுக்காக நம்ம தீப்பெட்டி வச்சிடலாம். இப்போ முட்டையை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலக்கிக்கிட்டு அரிஞ்சு வச்ச கேரட்டும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாவையும் கேரட்டையும் போட்டாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கலக்கி வச்ச முட்டையை இப்போ தண்ணியில் ஊற்றலாம். இப்போ கொதிச்ச தண்ணியில் ஊற்றியாச்சு. அடுத்தது கலக்கணும். இப்போ ஓரத்தில் ஒட்டாமல் கலக்கணும். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்காட்டி நம்ம வேவக்கட்டியும் நம்ம மிளகாவை இடிச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா மிளகா அடிச்சுட்டு வேகிற பானையில் நல்லா போட்டுருணும். கட்டி போதும்டா. இப்போ மூடி வச்சதை இப்போ எடுக்கணும். எடுத்தோன்னே பெப்பர் கொஞ்சோண்டு தூவி விட்டுறலாம். அண்ணா செம்மையா இருக்கு அண்ணா. கட்டி முட்டை நல்லா வெந்துச்சா. கொஞ்சோண்டு இடிச்சு வச்ச மிளகா இதை போடுறா. கட்டி இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வாசனை அடிக்குது. இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கட்டி சாப்பிட்றோம். செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.